Thank you friends for clapping without informing you. At the bottom, how much people will clap now? Super. Next in the agenda, thank you very much, ma'am. You will please be seated. Let's request Power Club. ஈக்குவல் பேயும் இல்லை அவங்களுக்கு ஈக்குவல் சமத்துவம் எதுவாக இருந்தாலுமே அது கிடைப்பதற்கு உலகம் முழுக்க கிடைப்பதற்கு 250 வருடங்கள் என்ற ஒரு 2018 ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. அதை நோக்கிய ஒரு விஷயம் நான் வந்திருப்பது ரோட்டரி கிளப் நிகழ்ச்சி. இங்க வந்து அதுக்கான பணம் வேற இருக்குது ரோட்டரி சங்கத்துல பரவாயில்ல. அதனால வேற ஒரு கருத்து கண்டிப்பாக பதில் முடியலாம். கார்த்தினா கொஞ்சம் குழந்தைங்க நம்மள எப்படி வளர்க்குறாங்க, எப்படி நாமளே குழந்தைங்களை வளர்க்குறது, இங்கே குழந்தைகளும் நம்ம பக்கத்தில் போக போயிட்டு இருக்கப்போ போயிட்டு நிறைய கேள்வி கணிகள் காலத்துக்கு தகுந்தவாறு அந்த விஷயத்துல ஒரு குடும்பம் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் பாடுபடும். நல்ல பெரிய நிலைமைக்கு பசங்க நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளாகணும், நல்லா சம்பாதிக்கணும், அவர்கள் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கணும். அதே சமயம் அந்த குழந்தைகளை நம்ம எப்படி நல்லவர்களாக வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி எப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும்னா குடும்பத்தில் தான் முதல்ல அந்த விஷயங்கள் நாம எப்படி நல்லா வாழணும். அதே மாதிரி அதை பார்த்து தான் குழந்தைகளை வளர்ப்பாங்க. இல்லாத மாடல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து மற்றவங்க மரியாதை கொடுத்து வாழறோம், நேர்மையாக இருக்கிறோம், இல்லை நல்லவங்களாக இருக்கிறோம் அப்படின்றத வச்சுதான் நம்ம ஏற்ற விஷயம் லைவை கொடுத்து விட்டு இல்லைன்ற போய் சொல்கிறேன். இப்போ தான் நான் ரிமோட்டில் எடுத்துங்க, நீங்கள் ரிமோட்டில் எடுத்து ஆடியோ மட்டும் பேசுகிறாங்க மேடம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை தாய்மை அமைப்பு இப்போ வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற ஒரு தன்னார்வ என்ஜிஓக்கள் சொல்லுவோம், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதில் வந்து பசுமை தாய்மை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் அக்ரெடிட்டட் டு த யுனைடெட் நேஷன்ஸ். ஸோ எங்களால் யுனைடெட் நேஷன்ஸ் நடத்தக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வருடம் முழுக்க நடத்தி கொண்டிருப்பாங்க. நியூயார்க்கில் நடத்துவாங்க, ஜெனீவா நடத்துவாங்க. நியூயார்க்கில் வந்து நடக்கக்கூடிய காலநிலை மாநாடு அந்த மாதிரி விஷயம். அதே சமயம் ஸ்டேட்டஸ் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் பங்கெடுத்து இப்போ ஜெனீவாவில் நடக்கக்கூடிய ஜெனீவாவில் தான் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸுடைய நிறைய அமைப்புகள் ஹியூமன் ரைட்ஸ் ஹெச்ஆர்சி அதெல்லாம் அங்கே நடக்குது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் மருத்துவ அன்புமணி வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் நிறைய நிகழ்வுகள் அவரே தலைமையேற்று நடத்தியிருக்கார். அதே போல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அவர் வந்து மருத்துவ பேசியிருக்கிறார். இந்த முறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு பசுமை தாயகர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்குகிறது. கண்டிப்பாக பசுமை தாயகம் சார்பாக ஒரு குழுவாக நாங்கள் என்னுடைய தலைமையை